தமிழ்நாட்டில் 28 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதன்படி வெளியிடப்பட்டுள்ள தகவலின்படி அரியலூர், செங்கல்பட்டு, கடலூர், சென்னை, திண்டுக்கல், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, மதுரை, கரூர், நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விழுப்புரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை இடிமின்னலுடன் கூடிய நாளை மழை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் மழையின் அளவு குறைவாக இருந்த போதிலும் தற்போதுதான் அதன் வீரியம் எடுத்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளது. இதனிடையே குமரிக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது லட்சத்தீவு, மாலத்தீவு ஒட்டிய பகுதிகளுக்கு நகர்ந்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 2 நாட்களில் வலுப்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாட்டில் நல்ல மழை பொழிவுக்கு காரணமாக அமையும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்யும் என்றும் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் மத்திய கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் கடல், தென்கிழக்கு கடல் ஆகிய பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அங்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நவம்பர் 23ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நவம்பர் 24ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.